பெண் பனை மரம் ஒன்று, அது நம்ம ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கிறது பெண் பனை மரம் ஒன்று. சரி. இந்த சித்தர்கள்லாம் இருக்கிறதுனால டெய்லி சர்ப்பம் வரும் சமயத்தில் இருக்கும். சர்ப்பம் வரும். ஆமாம், டெய்லி சர்ப்பம் வரும். ஐதீகம். ஆமாம், டெய்லி வரும். நைட்டில் கம்பல்சரி. டே டைமில் இந்த டைம் அந்த டைமில் கிடையாது. எப்போ வேணாலும் வருவார், எப்போ வேணாலும் போவார். கோயிலில் வழி வந்துடும். சரி, அவங்க அந்த சித்தர்கள்லாம் இருந்தாங்கன்னா அதுக்கு தான் வருவாங்க. ஆமாம், சித்தர்கள் எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அவங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள் 2-3 இருக்குங்க. எங்கே வேணாலும் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. எதுவரையும் யாரையும் ஒன்றும் படுத்து கிடையாது. அது மாட்டு வரும், அது மாட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சனி பிறந்த வருஷத்துக்கு அதுக்கு தான் உள்ள இந்த பக்கம் விளக்கு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் அந்த வானலிங்கம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து படுத்துட்டு இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சரி. ஒரு 3-4 மணிக்கு நல்லா ஓட்டுருக்காங்க, குழந்தை வச்சு நல்லா ஓட்டுருக்காங்க. திடீர்னு வெளியே வந்து என்ன பண்ணும், யார் இருந்தாலும் பாம்புன்னு சொல்ல எல்லாரும் பயந்தான் இருக்கும். சரி, நான் போன முதல்ல எல்லாரும் எழுப்ப வெளியே அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பாம்பை ஒரு குச்சி எடுத்தாக்கணும், அப்படியே சுற்றி பட்டு வச்சுக்கணும். சரி, நம்ம வேலையை ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டு அபிஷேகம்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு நைட்டு 9 மணி வரையும் நான் அப்படியே தான் படுத்துட்டேன். ஒன்றும் பண்ணல, யாரையும் வெளியே வரல, எதுவும் வரல. அது மாடு படுத்துட்டேன். சரி, நம்ம வெளியே வந்து அதுக்கப்புறம் அவர் போயிட்டார்.
அதனால் கோயிலை பிரித்து கட்டணுன்ட்டு ஒரு இதில் இறங்கி கோயிலை பிரித்து அதுக்கப்புறமாக கருங்கல் திருப்பணியாகவே இதை ஃபுல்லாக முடித்தோம். கருங்கல் திருப்பணி கட்டி முடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2012 வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கல்வெட்டு ஒரு கல்வெட்டு கிடச்சிது. அதில் வந்து 1424ஆம் ஆண்டு இது விஜயநகர பேரரசு வந்து வீர நரசிம்மர்ன்ற ஒரு ராஜா வந்து இதை வந்து 54வது பீடாதிபதிக்கு இந்த ஊரை தானமாக கொடுக்குறார். இந்த ஊரை தானமாக கொடுத்ததுனால அவர் வந்து இங்கே பட்டயத்தில் இருந்தது 9 வருஷம். அந்த 9 வருஷத்தில் கட்டி 3 வருஷம் இங்கேயே இருந்து இங்கேயே ஜீவசம்மதி ஆகினார். அவருக்கு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு குரு பூஜை இருக்கும். அவருக்கு எத்தனை வருஷம் ஆடி பௌர்ணமிக்கு குரு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ள வந்து சிவன் பேர் இணக்க ஈஸ்வரர். அவர் வந்து குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக அந்த பேர் அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பேசாதவங்களுக்கு, லேபர் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தீபம் அர்ச்சனை, வேறு எதுவுமே இங்கே வந்து பரிகாரமே அதுதான். தீபம் அர்ச்சனை தான் பரிகாரமே, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இங்கே தேவனாகி அம்பாள் பேர். அது வந்து மாங்கனி பாகத்தை வந்து நல்ல இதுவாக வச்சுருக்கோம் அம்பாள் தான். இதேபோல் முருகர் வந்து இங்கே வடக்கப்பத்தாப்பில் இருக்கிற சண்முகர் ஆறுமுகம். இவர் வந்து வடக்கப்பத்தாப்பில் நீர்நிலையை பார்த்து இருக்கிற முருகர் ஒரே முருகர் இவர் தான். நீர்நிலையை பார்த்து? ஆமாம், நீர்நிலையில் திருப்பதியில் எப்படி இருக்கா பெருமாள் இருக்கா அதே போல் இருப்பாருங்க. சரி. ஆமாம், வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ கும்பகோணத்தில் வந்து ஒரு இடத்துல இருக்கார் முருகர் வடக்கப்பத்தாப்பில். ஆனால் நீர்நிலையை பார்த்து இருந்தது இல்லை, இங்கே நீர்நிலையை பார்த்து இருக்காரு. ரொம்ப விசேஷமானது. போர் புரிஞ்சிட்டு வந்து சாந்த சுரூபத்தில் இருக்கிறதுனால முருகர் இங்கே வந்து புஷ்பாஞ்சலியும் திருக்கல்யாணம் தான். இது இப்போ சூரசம்மாரம் கிடையாது அவருக்கு, சூரசம்மாரம் கிடையாது. சரி சரி. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவ மயிலில் உட்காந்துட்டு இருப்பார். இங்கே மயிலே மாறி இருக்கும். அப்படியா? ஆமாம், முருகர் உட்காந்து சொல்லுறதுன்னா முருகர் வந்து நம்ம இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா இடது பக்கமாக வரும். முருகர் மயில் வந்து இடது பக்கமாக வச்சுருப்பார். இதே போல் 12 கை 12 ஆயுதத்தோடு இருப்பார். ரொம்ப விசேஷமான முருகர். நம்ம நினைச்ச காரியங்கள் இருந்தால் ஸ்தல விருட்சம் சார். ஸ்தல விருட்சங்கள் வந்து மொத்தம் 5 விருட்சங்கள் வந்து 5 ஸ்தல விருட்சங்க. கல்லால மரம் ஒன்று, ஏரழிஞ்சல்னு சொல்லிட்டு ஒரு மரம், வில்வ மரம், வன்னி மரம், பெண் பனை மரம். 3வது வில்வம், 4வது வன்னி, பெண் பனை மரம் ஒன்று. அது நம்ம ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கிறது பெண் பனை மரம் ஒன்று. இந்த சித்தர்கள்லாம் இருக்கிறதுனால டெய்லி சர்ப்பம் வரும். அமைப்பிருக்கும் சர்ப்பம் வரும். ஆமாம், டெய்லி சர்ப்பம் வரும். ஐதீகம். ஆமாம், டெய்லி வரும். நைட்டில் கம்பல்சரி. டே டைமில் இந்த டைம் அந்த டைமில் கிடையாது. எப்போ வேணாலும் வருவார், எப்போ வேணாலும் போகலாம். கோயிலில் வழி வந்துடும். சரி, அவங்க அந்த சித்தர்கள்லாம் இருந்தாங்கன்னா அதே மாதிரி தான் வருவாங்க. ஆமாம், சித்தர்கள் எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அவங்க பார்ப்போம். ஜனம் உள்ளே வருவாங்களா? உள்ளே அங்கேயே இருப்பார். முருகரண்யா இருப்பார், அம்பாள் இருப்பார், எங்க வேணாலும் இருப்பார். ஆமாம், நீங்கள் 2 3 இருக்குங்க. எங்கே வேணாலும் படுத்துட்டு இருப்பாங்க. எதுவரையும் யாரையும் ஒன்றும் பண்ணது கிடையாது. அது மாட்டு வரும், அது மாட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சனி பிறந்த வருஷத்துக்கு அதே மாதிரி தான் உள்ள இந்த பக்கம் வழக்கு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் இந்த பானலிங்கம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து படுத்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சரி. ஒரு 3-4 மணிக்கு நல்லா ஓட்டுருக்காங்க. குழந்தை வச்சு நல்லா ஓட்டுருக்காங்க. திடீர்னு வெளியே வந்து என்ன பண்ணுவோம், யார் இருந்தாலும் ஆம்புன்னு சொல்ல எல்லாருக்கும் பயந்தான் இருக்கும். சரி, நான் போன முதல்ல எல்லோரும் ஏற்க வெளியே அமைச்சிட்டோம். அமைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாமா ஒரு குச்சி எடுத்துட்டோம். அப்படியே சுற்றி பட்டு வச்சுக்கணும். சரி, நம்ம வேலையை ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டு அபிஷேகம்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு நைட்டு 9 மணி வரையும் நான் அதை அப்படியே தான் படுத்துட்டேன். ஒன்றும் பண்ணல, யாரையும் வெளியே வரல, எதுவும் வரல. அது மாடு படுத்துட்டேன். சரி, நம்ம வெளியே வந்து அதுக்கப்புறம் அவர் போயிட்டார்.